SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், மாநில தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தற்போது காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல், தற்போது காவல்துறையுடைய நடவடிக்கை என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூக பெயரை வசை சொல்லாக பயன்படுத்தியதாக பட்டாபுரம் காவல் நிலையத்தில் அஜய் என்பவர் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு புகார் அளித்திருந்தார். பட்டாபுரம் காவல் நிலையத்தில் இந்த புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் மாநில தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்துல இந்த புகாரை மீண்டும் அளித்திருந்தார். இது குறித்து அந்த ஆணையம் நடத்திய விசாரணையில் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆனால் அந்த உத்தரவுப்படி வழக்கு பதிவு செய்யாத காரணத்தால் மீண்டும் ஆணையத்திடம் அவர் முறையிட்டதை அடுத்து நேற்றைய தினம் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்திற்குள் இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது அந்த நடவடிக்கை மற்றும் வழக்கு பதிவு குறித்து விரிவான விசாரணை அறிக்கையை நாளை மறுதினம் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்றைய தினம் பட்டாபுரம் காவல் நிலையத்துல சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதனை அடுத்து சட்ட வல்லுநர்களிடம் இந்த ஆணையத்துடைய உத்தரவு குறித்து ஆலோசிப்பதற்கு ஆவடி காவல் மாநகர ஆணையர் முடிவு செய்திருக்கார். சட்ட வல்லுநரிடம் ஆலோசித்து சீமான் மீது SC/ST ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்வது குறித்து இன்றைய தினத்துக்குள் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்பதாகவும் ஆணையத்துடைய உத்தரவு குறித்து இன்றைய தினத்திற்குள் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையுடைய உயரதிகாரியுடைய தகவலாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.